ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுஸ் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பாசுந்தி பார்த்துருப்போம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். அதே 1/2 லிட்டர் பால் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். சர்க்கரை வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. ஏலக்காய் தேவையான அளவு, எலுமிச்சப்பழம் 1 எடுத்துக்கலாம். இதுதான் ரசகுல்லா செய்ய தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பாலை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். பால் வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரை எலுமிச்சை பழத்தை அந்த சாரை மட்டும் அதில் விட்டோன்னா பால் வந்து நல்லா திரிஞ்சிரும். இங்கே பாருங்கள் எப்படி திரிஞ்சிருக்குன்ட்டு சொல்லிவிட்டு எலுமிச்சப்பழ சாரை அதில் விட்டுட்டு 2 கிண்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனேயே பால் வந்து இப்படி நல்லா திரிஞ்சு வந்துடும். இந்த பக்குவத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த திரிஞ்ச பாலை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த பன்னீர் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம பாலை இப்படி வந்து வடிகட்டில் வச்சு வடிகட்டினதுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் நம்ம ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வேகமாக வந்து அழுத்தாமல் கொஞ்சம் மெதுவாக நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட அந்த தண்ணி எல்லாம் அதில் இருக்குங்க இல்லைங்களா, எக்ஸஸாக தண்ணி அதெல்லாம் வந்து கீழே இறங்கிரும். ஸோ நல்லா இதே போல் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது இதே போல் வெள்ளை துணி எடுத்துக்கலாம். வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அந்த பன்னீர் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இன்னும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை நல்லா புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு இதை நல்லா கட்டி வச்சிடலாம். நம்ம இதை எதுலையாவது தொங்க விடுறதா இருந்தாலும் தொங்க விடலாம், இல்லைன்னா இப்படியே கூட வச்சிடலாம். ஒரு 1 hour வச்சுருங்க. 1 hour வச்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு பன்னீர் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இதுதாங்க பன்னீர் வந்து இதுதான் பன்னீர். நம்ம இப்படியே வந்து ஏதாவது கிரேவி அதுக்கெலாம் யூஸ் பண்ணணுன்னா இப்படியே வந்து நம்ம கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஸ்வீட் ரெசிபி இல்லைங்களா, அதனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம இதை வந்து சாஃப்டாக மாற்ற போகிறோம். இந்த பன்னீரை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவுக்கு மாவு பசைவோம் இல்லைங்களா, அதே போல் நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா தீத்தி விடணும் இந்த பன்னீரை. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10 to 15 minutes கண்டிப்பாக வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டானால் தான் ரசகுல்லா நல்லா ஸ்பாஞ்சியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதே போல் நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 15 minutes நான் வந்து கைவிடாமல் பிசைஞ்சிக்கிட்டேன். நீங்களும் அதே போல் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, ஸோ 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1 கப் அளவு சர்க்கரை நான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் இந்த அளவே எடுத்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க சர்க்கரை வந்து 1.25 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி விட்டதுக்கப்புறம் பாகு நல்லா வந்து கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே ரசகுல்லாவை வந்து குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். நான் இன்றைக்கி 15 நிமிஷம் பிசைஞ்சிருக்கிறேன். நீங்களும் அதே போல் பிசைஞ்சுக்கோங்க. குட்டி குட்டி பேடாவாக எடுத்துக்கிட்டு அந்த பேடாவை நம்ம குலோப் ஜாமுனுக்கு நல்லா சாஃப்டாக கிராக் இல்லாமல் உருட்டுவோம் இல்லைங்களா, அதே போல் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொதிக்கிற சக்கரை பாகில் போடும்போது நம்ம போட்ட அந்த உருண்டை வந்து 2 மடங்கு ஆயிரும். அதனால இந்த சைஸ்லேயே நம்ம வந்து உருட்டிக்கலாம். சக்கரை பாகு இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதிக்கும் போது தான் அந்த பால்ஸை போடணும், இல்லைன்னா போடும்போது அது வந்து உடஞ்சிரும். ஸோ இந்தளவு கொதிக்கும் போது போடுங்க. எல்லா பால்ஸையும் சக்கரை பாகில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து வேக விடணும். 5லேருந்து 7 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், ரசகுல்லா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பால்ஸ் நம்ம எந்த சைஸ்க்கு போட்டோம் இப்போ உப்பி நல்லா 2 மடங்கு ஆயிடுச்சு. ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறினோடனே சர்வ் பண்ணால் ரெடி ஆயிரும் ரசகுல்லா. இது வந்து பெரிய பெரிய கடையிலலாம் எப்படி செய்வாங்கனாக்க, கொதிக்கிற சுடு தண்ணியில் பால்ஸை போட்டு வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து அப்படியே சக்கரை பாகில் வந்து மாற்றிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ வீட்டில் பண்ணுறோன்றதால இப்படியே பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எப்படி வந்து சக்கரை பாகு குடிச்சிட்டு நல்லா இருக்குதுன்ட்டு பாருங்கள் ரசகுல்லா. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்பாஞ்சியான டேஸ்டான ரசகுல்லா வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்கம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.